பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளை தேவன் நமக்கு தந்ததுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், அவரை மகிமைப்படுத்தி வாழ்த்துகிறேன். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய ஜனமே, கடந்த நாளிலே நான் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்கும்படியாக போயிருந்தேன். அப்பொழுது ஒரு சகோதரி பிசாசின் பிடியினால் பாதிக்கப்பட்டு பயங்கரமாக உருண்டு கொண்டே இருந்தாள். அப்போ எந்த பிசாசினுடைய போராட்டத்துக்காக அதிகமாக ஜெபித்து கொண்டு இருக்கிற வேளையில் அது ஒரு பெரிய பாம்பு போலவே ஆட ஆரம்பித்துட்டாள். 2 கைகளையும் தலைக்கு மேலாக உயர்த்தி பயங்கரமாக அந்த கிரவுண்டு, அந்த வீடு முழுவதுமே அப்படியே உருண்டு உருண்டு ஆடிட்டே இருக்கிறாள். அது என்ன ஏதுன்னு கேட்கிற பொழுது அது சொல்லுகிறது, நான் வலு சர்ப்பத்தின் ஆவி என்று சொன்னது. அப்போ அந்த வலு சர்ப்பத்தின் ஆவி வந்து அவ்வளவு தூரம் அவளை அலக்களிக்கிறது. அவள் அதில் இருந்து அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறாள். அது கொஞ்சம் கூட அவளை விட்டு மாறவே இல்லை. அது பயங்கரமாக அலக்களிக்கிறது. இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல மாதங்களாக அந்த வலு சர்ப்பத்தின் ஆவியுடையதான தன்மையினால் அவள் பாதிக்கப்பட்டு குடும்பமே அலக்களித்து போய் இருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியாதபடி இருக்கிற அந்த குடும்பத்துக்காகத்தான் ஜெபிக்க நாங்கள் போயிருந்தோம். பல மணி நேரங்கள் ஆயிற்று. ரொம்ப போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஜெபித்தோம். இயேசப்பாவுடைய கிருபையினாலே தயவுனாலும் அந்த வலு சர்ப்பத்தின் ஆவியுடைய தன்மையிலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வலு சர்ப்பம் எப்படிப்பட்டது, அது என்னென்ன செய்யும் என்பதனை குறித்து கொஞ்சம் தேவ பிள்ளைகள் கவனியுங்கள். ஒரு குடும்பத்திலேயோ ஒரு சபையிலேயோ அந்த வலு சர்ப்பத்தின் ஆவியுடைய தன்மை இருக்குமானால் அது என்னென்ன செய்யும் என்பதனை மட்டும் நம்ம சுருக்கமாக பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த குறித்து வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அந்த வலு சர்ப்பம் எப்படிப்பட்டதாம்? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற ஒரு பெரிய வலு சர்ப்பமாக இருக்கிறது. உலகம் அனைத்தையும் அது மோசம் போக்கும். அவ்வளோ பெரிய அதிகாரம் உடையதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வலு சர்ப்பம் ஒரு குடும்பத்திலே வந்து இருக்குமானால் அந்த குடும்பம் அலக்களிக்கப்பட்ட குடும்பமாகத்தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை குறித்து சொல்லப்படுகிறது. அதுக்கு இன்னொரு பெயர் சொல்லப்படுகிறதாம், பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியான அந்த வலு சர்ப்பத்தை சர்வசாதாரணம் நினைச்சிடக்கூடாது. அதுக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்று அறிந்து எவனை எல்லாம் விழுங்கலாம் என்று சொல்லி அது சுற்றிலும் வகை தேடிக்கிட்டே இருக்குதான். அது கூடிய மட்டும் யாரை விழுங்க பார்க்கிறது, யாரை வஞ்சிக்க பார்க்கிறது, யாரை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது, யாரை சபையிலிருந்து பிரிக்கிறது, யாரை தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள தொடர்பை பிரிக்கிறது என்று சொன்னால் யாரை பிரிக்கும் தெரியுமா? கூடிய மட்டும்
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கூடிய மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் யார் என்றால், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொண்டு தேவ ராஜ்யத்துக்கு என்று தன்னை அர்ப்பணிப்பதற்கு தன்னை பரிசுத்தமாக காத்து கொண்டு அனுதினமும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்கள், இன்னும் சொல்லப்போனால் தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கிறவர்கள், வலு சர்ப்பத்தின் ஆவியை எதிர்த்து போராடுகிறவர்கள், ஜெபத்திலே உறுதியாக இருக்கிறவர்கள், இப்படிப்பட்டதான தேவ பிள்ளைகளை தான் அந்த தேவனை விட்டு பிரிக்கும்படியாக பலவிதமான போராட்டத்தை கொண்டு வருகிறது. பாடுகளை நெருக்கங்களை எல்லாம் கொண்டு வருகிறது இந்த வலு சர்ப்பத்தின் ஆவிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கூடிய மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை தான் வஞ்சிக்கும். கூடிய மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான் பாவத்தில் மறுபடியும் விழுவார்கள். கூடிய மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான் சபைக்குள்ளே இருந்துட்டு சில பிரச்சனை உண்டாக்கிடுவாங்க. கூடிய மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான் சபையை விட்டு வெளியே போவாங்க. கூடிய மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான் சத்தியத்தை கேட்காமல் நிர்விசாரமாக இருப்பாங்க. கூடிய மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான் சபைக்கு வருகிறதுக்கு லேட்டாக்குவாங்க. அப்படியானால் தேவ பிள்ளைகள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் செய்கிறது எது என்று சொன்னால் இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி என்று வேதம் சொல்கிறது. இது வேதத்தில் ஒரு சில இடங்கள் நம்ம சொல்ல போனால் அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் என்றால், ஆதி ஆகமத்திலெல்லாம் இருந்து பார்க்கிற பொழுது அது தந்திரமானது என்று வேதம் சொல்கிறது. ரெண்டாவது, அது வஞ்சிக்கிற தன்மை உடையது. மூன்றாவது, அது சபிக்கப்பட்டது. நாலாவது, நாம் விழும்படியாய் செய்கிறது. நம்ம கர்த்தருக்காக நிற்பேன். இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சபையில் சாட்சி கொடுப்பாங்க, நான் எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை விட்டு பின்வாங்கவே மாட்டேன், இந்த சபையை விட்டு பின்வாங்கவே மாட்டேன், வாழ்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி நான் சபையில் நிலைச்சிருப்பேன், சபைக்காக வைராக்கியம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னை வைராக்கியத்தோடு காண்பிக்கிறாங்க பாருங்க. அவங்களை எப்படியாவது விழத்தட்டும், அது எப்படியாவது விழத்தட்டும். பாவத்திலையோ சாபத்திலையோ ஏதோ ஒரு பிரச்சனையில் ஏதோ ஒரு காரியத்தினால சின்ன சின்ன பிரச்சனைகள் சபையில் ஊழியக்காரன் சொல்லிட்டான், ஊழியக்காரி சொல்லிட்டான், விசுவாசி அதை சொல்லிட்டான், இதை சொல்லிட்டான்னு சொல்லி எப்படியோ ஒரு சின்ன பிரச்சனையை கொண்டு வந்து அந்த சபையை விட்டு அது பிரிக்கும். ஏனென்றால் அந்த சபையிலே இந்த ஆத்துமா கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றால் நிச்சயமாகவே தேவனுக்காக அவன் செயல்பட்டு அநேக ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் வழி நடத்திடுவான் என்று சொல்லி அந்த சாத்தானுக்கும் தெரியும். ஆகினால் அந்த சபையில் நிலைச்சு நிற்க விட மாட்டான். ஏனால் அந்த சபை சத்தியத்துக்காக நிற்கிற சபையாக இருக்கும், வசனத்துக்கு நேராக நிற்கிற சபையாக இருக்கும், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஒரு சபையாக இருக்கும். அது தேவ ராஜ்யத்துக்கு என்று தன்னை பக்குவப்படுத்துகிற சபையாக இருக்கும். தேவ பிள்ளைகளுக்கு தேவ ராஜ்யத்துக்கு என்று சொல்லி வழி நடத்துகிற ஊழியக்காரனாக இருப்பார். அவர் இரவும் பகலும் இந்த தேவ பிள்ளைகளை எப்படியாவது தேவ ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கணுமே என்று சொல்லி திறப்பின் வாசலில் கண்ணீரோடு நிற்கிற ஒரு தேவ மனுஷனுடைய சபையாக இருக்கும். அந்த சபையிலிருந்து நம்மளை பிரிப்பான். ஏனென்றால் அவனோடு கூட இருந்துட்டால், அந்த தேவ மனுஷனோடு கூட இருந்துட்டால், அந்த சபையில் இருந்துட்டால், சத்தியத்தில் வளர்ந்துட்டால் நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பது சாத்தானுக்கு தெரியும். அதனால் தான் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையை கொண்டு வந்து சபையிலிருந்து பிரிப்பான். இது வலு சர்ப்பத்தினுடைய மகா பெரிய வேண்டாத்தன வேலையாக்கும். இதை ஆண்டோடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலுமாக அது சொல்லப்படுகிறது, சமயத்துக்கு ஏற்றபடி மாறக்கூடியதாக்கும். வலு சர்ப்பம் எப்படிப்பட்டதான்? சமயத்துக்கு தகுந்தால் போல மாற்றிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த நேரம் வேணாலும் நம்ம வஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எந்த நேரனாலும் உங்களை விழத்தட்டதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. சபையில் போய் இருப்பீங்க, அங்கே பாருங்கள், நீங்கள் சபையில் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைன்னு சொல்ல பார்த்தீங்களா, இந்த பிரச்சனைலாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, ஏதோ பேசி தீர்த்திருக்கலாம், ஏதோ ஒரு மனக்கசப்பாக இருந்திருக்கலாம்.
அந்த மனக்கசப்பெல்லாம் அப்படியே ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்கும் இடையில சில போராட்டங்கள், ஊழியத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் இருந்தாலும் அவர்களுக்குள்ளாடி இருக்கிற விசுவாசத்தையும் அந்த சபை மேல உள்ள பற்றையும் அந்த ஊழியக்காரனுடைய ஐக்கியத்தில் இருந்து அவங்களை பிரித்து எடுப்பான். ஆனால் அதில் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியத்துக்காக வைராக்கியம் நிற்கிறவர்களும், சபைக்காக வைராக்கியமா, தேவ ராஜ்யத்துக்காக வைராக்கியமா நிற்கிற ஜனங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தால் அந்த ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய காரியத்தை தான் சிந்திக்கணுமே தவிர, நீ மாமிசத்துக்குரிய காரியத்தை அந்த நேரத்தில் சிந்திப்பேன்னு சொன்னால் கண்டிப்பாக நீ ஆண்டவரை விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, சபையை விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, ஊழியக்காரனை விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் உங்களை குறித்து என்ன திட்டத்தின் நிமித்தமாக எந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், எந்த சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த சபையிலே கொண்டு உங்களை கர்த்தர் நிலை நாட்டினாரோ அந்த திட்டம் முழுவதும் செய்ய விடாதபடிக்கு உங்களை பிரிச்சிருவான். கவனமாக நம்ம தான் இருக்கணும். அது மாத்திரமல்ல, அது எதையும் விழுங்கக்கூடியது. எப்பேற்பட்டவனையும் விழுங்கிறோம். கவனமாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, அதை குறித்து நம்ம சொன்னோம், அது வஞ்சிக்கப்பட்டது, அது வஞ்சிக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். அதுதான் தந்திரமானது என்று சொல்லி பார்க்குறோம். அருமையான தேவச்சனமே, ஆதாம் ஏவாள் காலத்தை பற்றி நமக்கு தெரியும். ஒரே ஒரு பழத்தை காணிச்சிட்டு வந்த வினையை பார்த்தீங்களா? ஒரே ஒரு பழத்தை கொண்டு காணிச்சான். அது அந்த ஏவாள்கிட்ட கொண்டு காணிச்சான். பாரு நல்லா இருக்கா, அவளும் நல்லா இருக்குன்னா சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. இப்போ உன் புருஷனுக்கு கொடுனாச்சு. பாவம், அவன் பேசாமல் இருந்துட்டு இருந்தான். அவங்ககிட்ட கொடுத்துட்டா. அதான் தின்னுங்கன்னு சொன்னான். அவனும் சலக்கம் தின்னா பாருங்க. தின்னு முடிச்ச உடனே வேதம் சொல்கிறது அவன் கண்கள் திறக்கப்பட்டது. இந்த ஒரு பழத்தை காய்ச்சி அப்படியே அதில் வந்த வினை நிமித்தமாக என்ன நடந்துச்சுன்னா, அது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது, சபை சாப்பிடுவதற்கு நல்ல ருசியாக தான் இருந்துச்சு. ஆனால் முடிவு என்ன? மொத்த ஆசீர்வாதத்தையும் இழக்க செய்தான். ஒரே ஒரு பழத்தின் நன்மையை காணிச்சு எல்லா ஆசீர்வாதத்தையும் இழக்க வச்சா பார்த்தீங்களா? அந்த இழப்பு நமக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா அவன் தந்திரமானவன். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் சில ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு தடைப்பட்டு போய் இருக்குன்னா புரிஞ்சுக்கிடணும், தேவ பிள்ளைகள் புரிஞ்சுக்கிடணும். எங்கேயோ சாத்தானுடைய போராட்டம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய நாவு எப்படிப்பட்டதான்? கூர்மையானதான், அது விஷம் நிறைந்ததான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக வெளிப்படுத்தின 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அது அற்புதங்களும் அடையாளங்களையும் அதிகமாக செய்யுமா. எது? வலு சர்ப்பத்தின் ஆவி. ஆகினால்தான் அந்த வலு சர்ப்பத்தின் ஆவியை குறித்து ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். அது நம்முடைய குடும்பத்தில் வராத அளவுக்கும், நம்ம ஆராதிக்கிற சபைக்குள் அது வந்துடாதபடிக்கும் தேவ அபிஷேகம் நிறைந்து இருக்கிற சபையாக இருக்கணும். தேவ அபிஷேகம் நிறைந்த வீடாகவே எப்போதுமே நம்ம வீடு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பாருங்க, ஒரு சில காரியத்தை நீங்கள் கவனியுங்கள். அநேகர் இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, எல்லாம் சரிதான். சபைக்கு பைபிளை தூக்கிட்டு வருவான் பாருங்க. அங்கே பைபிளை தூக்கிட்டு வந்து சபையிலேருந்து உறங்கிட்டே இருப்பான் பாருங்க. நல்லா நீங்கள் கவனிச்சு, உறங்கிக்கிட்டே இருப்பான். அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே உறங்கிடுவான் பார்த்துக்கிடுங்க. அப்போவுமே புரிஞ்சுக்கணும், அவனுக்குள்ள அபிஷேகம் இருந்தும் அந்த வலு சர்ப்பம் இவனை மேற்கொண்டுட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே நேரத்தில் பாருங்கள், நிறைய பேர் சபைக்குள்ளே இருப்பாங்க, சத்தியத்தை கேட்க மாட்டாங்க, தேவனை சரியாக ஆராதிக்க மாட்டாங்க, கைத்தடி பாடுவோம்னா கைத்தடி பாட மாட்டான், உறங்கிட்டே இருப்பான், நிர்விசாரமாக இருப்பான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சத்தியம் தானே அப்படின்னு நிர்விசாரமாக இருப்பான். பாஸ்டரை ஏளமான நினைப்பான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சபையில் ஐக்கியத்தில் சேர்ந்துவிட மாட்டான். சபை ஐக்கியத்தில் சேராமல் காரணம் என்ன? அவனுக்குள்ள ஒரு பெருமை இருக்கும், அவனுக்குள்ள ஒரு ஆணவம் இருக்கும். எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு இந்த ஒர்ஷிப்பெல்லாம் பண்ண தெரியும், எனக்கு பாட தெரியும் அப்படிங்கிற ஒரு தெம்பு இருக்கும் பாருங்க. இது எல்லாம் கொண்டு வர்றது யாருன்னா இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இந்த வலுசற்பத்தின் ஆவி. அப்ப என்னதான் அபிஷேகம் இருந்தாலும் அந்த வலுசற்பம் நம்மளை மேற்கொள்ளாமல் இருக்கணும்னா இது எல்லாவற்றையும் மாற்றணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானா என்ன, கர்த்தர் ஒன்றை எதற்காக அழைத்து அந்த சபையில் நிலை நாட்டினாரோ அந்த காரியத்தை செய்ய விடாதபடிக்கு உடனே அந்த சபையிலேருந்து பிரிக்கிறதுக்குள்ள என்னென்ன வேண்டத்தன வேலைகள்லாம் உண்டு அவ்வளவுத்தையும் செய்வான், அவ்வளவுத்தையும் செய்வான். இவ்வளவு நாள் நீ சத்தியத்துக்காக அந்த சபையில் நின்னவன், இவ்வளவு நாள் உற்சாகமாக நின்னவங்க, இவ்வளவு நாள் சண்டே கிளாஸில் அவ்வளவு பிரகாசமாக இருந்தவங்க, அது மாத்திரமல்ல அவ்வளவு ஐக்கியமாக ஊழியக்காரோடு இருந்தவங்க, திடீரென்று சொல்லி உனக்குள்ள ஒரு பிரிவினை வருது, உனக்குள்ள ஒரு எண்ணம் வருது, உனக்குள்ள ஒரு வேற்றுமை வருதுன்னு சொன்னால் இனி இந்த சபையில் இருக்காண்டான்னு சொன்னால் நீ சபைக்குள்ளே ஒன் மூலமாகத்தான் ஒரு பிரிவினை ஆவியே உண்டாகுன்னா அதுக்கெல்லாம் யார் காரணம்னா நீ தான் அதுக்கு காரணம். அதுக்கு காரணம் யாருன்னா நீ தான். ஏனென்றால் உனக்குள்ளே பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்தோம் அந்த வலுசற்பம் ஓங்கி நிற்கிறபடியினாலே உன்னை இதில் இருந்து வேறு பிரிக்கும். அப்படியே உன்னை பிரித்து வெளியே கொண்டு போகும். கொண்டு போனதுக்கு பிறகு எப்படி தெரியுமா இருக்கும், நல்லா தான் இருப்ப. உனக்கு ஒரு ஆசீர்வாதம் குறையாது, நீ ஆசீர்வாதமாக இருப்ப. வெளியே போன பிற்பாடு நல்ல ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எல்லாம் நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறோம். ஒரு 2 வருஷம் நல்லா இருப்போம், 2 வருஷம் ஆசீர்வாதமாக இருப்போம். 3வது வருஷம் வருபாருங்க பாடுகள், 3வது வருஷம் வருபாருங்க நெருக்கங்கள். அதில் இருந்து அப்படியே படிப்படியாக நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தின் தன்மையும் நமக்கு ஆரம்பத்தில் ஆண்டவர் தந்த கிருபைகள் வரங்கள் தாளந்துகள் எல்லாத்தையும் சுத்தமாக இழந்து தெருவும் திண்ணையுமாக இருந்து பல விதத்திலும் குடிகாரனாக மாறிக்கூடிய லெவலில் வந்துடுவோம் பாருங்க. ஆண்டோடைய அன்பை விட்டு வெளியே போயிடுவோம் பாருங்க. இதெல்லாம் செய்கிறது எதுனா வலுசற்பத்தின் ஆவி. அப்படியான நீங்கள் யாருக்கு இடம் கொடுக்குறீங்க, சபைக்கு தான் போகிறீங்க, ஆனால் யாருக்கு இடம் கொடுக்குறீங்க, பரிசுத்தாவிக்கு இடம் கொடுக்கதா இருந்தனால் நீ சபைக்குள்ள உற்சாகத்தின் ஆவியோடு கைகளை தட்டி ஆர்ப்பரித்து துதித்து மகிழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தி உற்சாகத்தோடு நீ வெளியே வருவ. எவ்வளவு பெரிய சத்தியத்தை அங்கே கொடுத்தாலும் சரி, நீ உனக்கு தெரிஞ்ச சத்தியத்தை உன்னுடைய ஊழியக்காரன் கொடுத்தாலும் சரி, நீ அதில் இருந்து ஆண்டவரே இந்த சத்தியத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்ற வேண்டிய ரகசியம் என்ன, நான் என்னென்ன காரியங்களை மாற்றணும், நான் எதையெல்லாம் விடணும், நான் எதையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், எதையெல்லாம் சேர்த்து கொள்ளக்கூடாது, நான் விட வேண்டிய காரியத்தை விட்டுருவேன், சேர்த்து கொள்ள வேண்டிய காரியத்தை சேர்த்துக்கிறேன். ஆண்டவரை என்னை ஆசீர்வதியும் சொன்னால் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேகர் அப்படி கிடையாது. அந்த பாஸ்டர் பேசுகிற வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் கடினமாக இருந்துன்னு சொன்னால், கொஞ்சம் கடினமான வார்த்தையாக இருந்துன்னு சொன்னால் உடனே சொல்லுகிறது என்ன தெரியுமா, பார்த்தியா அந்த பாஸ்டர் ஒன்னே தான் குத்தி குத்தி பேசுகிறார், உன் குடும்பத்தை தான் குறித்து சொல்கிறார், போன வாரம் நடந்த நிகழ்ச்சியை தான் சொல்கிறார், பார்த்துக்க 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்து பார்த்தியா அது இப்போ சொல்கிறார் பார்த்தியான்னு சொல்லி தந்திரமான வலுசற்பத்தின் ஆவி இன்னொருவர் மூலமாக உனக்கு ஆலோசனை கொடுக்கும். அந்த ஆலோசனை கேட்டோம் நம்மளும் மண்டே ஆட்டிட்டோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், இந்த சபையில் போய் நீ இருக்கிறியே, இந்த ஊழியக்காரன் குடும்பத்தில் இப்படி ஐக்கியமாக இருக்கிறியே, இதெல்லாம் உனக்கு தேவையா? அந்த பாஸ்டர் இருக்கிறா பாரு, பக்கத்தில் உள்ள ஒரு சபை இருக்கு பாரு, சூப்பர் சபை, அங்கே ஒரு பிரச்சனை கிடையாது. பார்த்துக்கா எவ்வளவு அருமையான செய்தி தெரியுமா, எவ்வளவு பெரிய நல்ல ஆராதனை தெரியுமா. நீ வந்து பாரு, அந்த பாஸ்டர் அம்மா குடும்பத்தோடு நீ ஐக்கியமாக இருந்து பாரு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் அவள் சொல்லுவா, நான் ஏற்கனவே அங்கே தான் போயிட்டு வரேன், இங்கே இடைப்பட்ட கூட்டத்து தான் இங்கே வரேன், பார்த்துக்க வெளியே யாருக்கும் தெரியாது, நீ வந்து பாருன்னா. அப்படியா, நல்லா இருக்குமா, நல்லா இருக்கும் வான்னு சொல்லி அப்படியே கொண்டு போயிடுவான், அப்படியே கொண்டு போயிடுவான். இதைத்தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் செஞ்ச மகா பெரிய காரியம். 2 பேரையும் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே கொண்டு போயிட்டான். தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டாங்க பாருங்க. இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு சபையை விட்டு போக காரணம் என்ன தெரியுமா, இந்த வலுசற்பத்தினுடைய பிடிக்குள்ளே அவங்க சிக்கிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வலுசற்பத்தினுடைய பிடியில் அவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் அவங்க கிட்ட இருக்குமாறானால் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை சரியானபடி போதித்து வழி நடத்துகிறவராக இருப்பார். மகளே நீ பயப்படாத, அவங்க என்ன சொன்னாலும் நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் பயங்கரமாக இருக்கும்.
நான் இன்னும் அநேக காரியங்கள் ஒன்றை கொண்டு நான் செய்ய வேண்டியதாக இருக்குது, நீ கொஞ்சம் அமைதியாக அடங்கிரு, ஏற்ற நாள் வருகிற வரையிலும் பொறுத்திரு, நான் உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லி உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதித்து உங்களை ஆலோசனை தந்து சரியான பாதையில் சரியான நேரத்து வரையிலும் உங்களை வழி நடத்திக்கிட்டே இருப்பார். அதுக்கும் பிறகும் நடத்துவார். ஆனால் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறேன்னு சொல்லுகிறமே தவிர யாருக்கு இடம் கொடுக்கிறோம்டா? அந்த வலு சர்ப்பத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்கிறோம். அந்த வலு சர்ப்பத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்துறாதீங்க. தேவன் உங்களுக்கு தந்த சபை விட்டு பிரியாதபடி இருந்து அந்த சபைக்கு செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் செஞ்சு அந்த ஊழியக்காரனுக்கும் செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து தேவ ராஜ்யத்துக்கென்று ஆத்து மக்களை நீங்களும் சேர்ந்து ஆதாயப்படுத்துங்கள். தேவ நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும். ஆனால் பிசாசு தந்திரமானவன், வலு சர்ப்பம் தந்திரமானது. உங்களை அது காரியத்தை செய்ய விடாதபடி, தேவ திட்டத்தை நிறைவேற்ற விடாதபடி, தேவன் அழைத்த அழைப்பை நிறைவேற்ற விடாதபடிக்கு அது தந்திரமாக உங்களை பிரிக்கும், தந்திரமாக செயல்படாதபடி உங்களை அலக்களிக்கும். அதில் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் விழுந்து போகாதபடி இருக்கணும். ஏனென்றால் இது கடைசி காலம். எவனை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடுகிற காலம். அதில் நீங்கள் விழுந்துடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் குடும்பத்துக்குள்ளே பாருங்க, சில வலு சர்ப்பத்தின் ஆவியுடைய போராட்டம் வந்துட்டுன்னு சொன்னால் அது மிகவும் மிகவும் அந்த குடும்பத்தை அலக்கழித்து அப்படியே சீரழிச்சிடும், அப்படியே சீரழிச்சிடும். சிலர் சொல்லுவாங்க, நான் நேற்று படுத்திருந்தேன் பிரதர், ஒரு பெரிய பாம்பு என்னை கொத்த வருகிற மாதிரி நான் பார்த்தேன், ஒரு பெரிய பாம்பு எங்கள் வீட்டுக்குள்ளே வருகிற மாதிரி பார்த்தேன், ஒரு பாம்பு என்னை விரட்டுகிற மாதிரி நான் பார்த்தேன், பயந்துட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியானால் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும். அதனுடைய போராட்டம் ஆரம்பமாகுன்னு அர்த்தம், அதனுடைய போராட்டம் ஆரம்பமாகுன்னு அர்த்தம். அப்படியான அந்த வலு சர்ப்பத்தின் ஆவியை குறித்து நீங்கள் தெரிஞ்சிருந்தால், இப்படிப்பட்டதான சொப்பனங்கள் மூலமாக அந்த வலு சர்ப்பத்தினுடைய ஆவியுடைய தன்மையை காண்பிக்கிறார் என்றால் நீங்கள் அப்பமே ஜாக்கிரதை ஆயிரணும். முடிந்தால் உடனடியாகவே எழும்பி ஜெபிக்க பழகுங்க. அல்லது அடுத்த நாள் காலையில் உங்களுடைய சபை போதகரிடத்தில் போய் இந்த ஐடியாவை சொல்லுங்க, இந்த ஆலோசனை கேளுங்க. பாஸ்டர், நான் இப்படி இந்த ராத்திரி வேளையில் இப்படிப்பட்டதான ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், இதுக்கு என்ன செய்யணும் பாஸ்டர், என்ன ஏதுன்னு சொல்லி கேளுங்க. அந்த தேவ ஊழியக்காரர்களுக்கு சரியான ஒரு ஆலோசனை தருவார். சரியான ஆலோசனை தந்து அதன்படி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாகவே அந்த காரியங்கள் எல்லாம், அந்த வலு சர்ப்ப தன்மைகளோட எல்லாம் மாறி உங்களுக்கு ஜெயம் வந்துவிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவச்சனமே, ஒரு சகோதரிக்கு 13 வருஷமாய் குழந்தை பாக்கியமே இல்லை. 13 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லை. எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெங்கெல்லாம் போயிட்டாங்க, ஆனால் குழந்தை பாக்கியமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வசதி வாய்ப்பான ஒரு குடும்பம், நல்ல ஆண்டவருக்கு மேல் பக்தி உள்ள ஒரு குடும்பம், தேவனுக்கென்று வாழ்கிற ஒரு ஐஸ்வர்யமான ஒரு குடும்பம், மனதளவில் கூட யாருக்கும் துரோகம் செய்யாத ஒரு குடும்பம். திருமண காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிந்ததான குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை. 13 வருஷமாக இல்லை. முடிவில் ஒரு நாள் அந்த கணவன் மனைவி ஒரு முடிவு எடுத்தார்கள். நம்ம இன்னும் ஒரு குழந்தை எடுத்து வளர்ப்போம், தத்தெடுத்து வளர்ப்போம், அந்த பிள்ளைக்கு நம்ம சொத்து எல்லாவற்றையும் எழுதி வச்சிருவோம்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி முடிவெடுக்கிற வேளையில் தான் திடீரென்று நானும் என்னுடைய மனைவியுமாக அந்த வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க, நானும் என் மனைவி உள்ளே போகிறோம். உள்ளே போன உடனே அந்த மனைவியும் இந்த கணவனும் சொல்லுவாங்க, பாஸ்டர், நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் பாஸ்டர், அது வேறு யாரையும் நாங்கள் எடுத்து வளர்க்க விரும்பலை, எங்கள் அண்ணன் பையனே எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் பாஸ்டர், நீங்கள் என்ன சொல்லுறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிட்டு சொல்லுவோமே அப்படின்னு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன், பிரதர், எக்காரணம் கொண்டு அந்த முடிவை எடுக்காதீங்க, அந்த முடிவை எடுக்காதீங்க. நிச்சயமாக நீங்கள் தேவனை நம்புகிறபடியினாலே
தேவன் உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தர வல்லவராக இருக்கிறார், கைவிட மாட்டார். 13 வருஷம் ஆயிட்டுன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுறீங்க. வேதத்தில் எத்தனையோ வயசு சென்றவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தவர் உங்களுக்கும் தர வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இப்பொழுது நம்ம ஜெபம் பண்ணுவோமான்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது, சரி பாஸ்டர் ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி ஜெபிக்கிறார். அப்படி ஜெபித்த பொழுதுதான் அவங்க மீண்டும் பயங்கரமாக அந்த சகோதரி அப்படி அலக்கழிச்சு ஆடுகிறான். அப்படியே பாம்பு மாதிரி அலக்கழிச்சு ஆடி சூன்னு சொல்லி அப்படியே சுற்றி சுற்றி வாரா பாருங்க. நாங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் நாமத்தினாலும் நீ வெளியேறு என்று சொல்லி சொன்ன போது அந்த ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் நீ இவளை விட்டு வெளியேறுன்னு சொல்லி ஜெபித்த போது அது கொஞ்ச நேரத்தில் அப்படியே விழுந்து அந்த மலம்பாம்பு எப்படி நகண்டு போகும் அதே போல போனா பாருங்க. அருமையான தேவச்சனமே, அன்றைக்கே அவளுக்குள்ள இருந்ததால் அந்த பிசாசனுடைய போராட்டம், அந்த வலு சர்ப்பத்தினுடைய போராட்டம் அவளை விட்டு அப்படியே நீங்கினது. தேவன் அவளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அவருடைய கணவரையும் மனைவியும் அப்படியே ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். கன்சீவானார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கன்சீவானார்கள். முடிவிலே ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுக்க கர்த்தரே கிருபை செய்தார். என்னை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, இத்தனை வருஷ காலமும் அவளை கட்டி வச்சிருந்த வலு சர்ப்பத்தின் ஆவிட தன்மை அது அவளை விட்டு நீங்கின உடனே கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருந்தார். இன்றைக்கு பையனுக்கு 3 வயசு ஆயிற்று. கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, குடும்பத்தில் சமாதானத்தை குலைக்கிறதும் கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள அன்பு சிநேகம் உறவு எல்லாவற்றையும் பிரிக்கிறதையும் செய்கிறது இந்த வலு சர்ப்பத்தின் ஆவியாக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானம் இருக்காது. குடும்பத்தில் வருமானம் தங்காது. கணவன் அப்பா அம்மா பிள்ளைகளுக்குள்ள உள்ள ஒரு ஐக்கியம் இருக்கவே இருக்காது. கணவனை கண்டா மனைவிக்கு எரிச்சலாக இருக்கும், மனைவியை கண்டா கணவனுக்கு எரிச்சலாக இருக்கும். எதுக்குடா வீட்டுக்கு வாரேன்னு சொல்லிடுவான். அந்த லெவலில் அது கொண்டு போயிடும். அது சீரழிக்கும், சமாதானத்தை கெடுக்கும், வியாதியை கொண்டு வரும், போராட்டத்தை கொண்டு வரும், பலவீனத்தை கொண்டு வரும், பாடுகளை கொண்டு வரும், பிரிவினையை கொண்டு வரும், பயங்கரமான தீய சக்திகளை கொண்டு வந்து குடும்பத்தை அலக்கழிக்கும். 10 ரூபா வருமானம் வந்துன்னு சொன்னால் 15 ரூபாய்க்கு செலவு உண்டாக்கும். 1 ரூபா கூட மீதி வைக்க முடியாத நிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிடும். என் அன்பின் தேவஜனமே, இது எல்லாம் வலு சர்ப்பத்தினுடைய தன்மையாக்கும். இந்த தன்மையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறணும்னா ஒரே ஒரு வழி இருக்குது. வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி, இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒரு வழி, ஆட்டுக்குட்டியின் இரத்தம், அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அதே நேரத்தில் தேவ வசனம். இந்த ரெண்டையும் பிடித்து குடும்பத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, சபையில் ஜெபிக்கும் பொழுது, ஒரு அக்கினியான்னு ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த வலு சர்ப்பத்தின் ஆவிட தன்மையை முறியடித்து ஜெயம் தர வல்லவராகவே இருக்கிறார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் தேவ செய்தியை கேட்டுக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அப்படிப்பட்டதான வலு சர்ப்பத்தின் ஆவிட தன்மை இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகும்படியாக ஜெபிக்கிறேன். சபைகளில் அப்படிப்பட்டதான தன்மைகள் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் ஒழிந்து போகும்படியாக இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் சாட்சி உள்ள வசனத்தினாலும் ஜெயிக்கும்படியாக எங்களுக்கு கிருபை தந்தரணும். தடைகளை எடுத்து போடும் காரியங்களை ஜெயமாக்கி தந்து விட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கலங்கா தேவ பிள்ளை, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆமென்.